நம்ம வீடியோ பார்த்துட்டு கீழ்காட்டில் இருந்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. ஏசி வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மளும் கஸ்டமர்கிட்ட லொக்கேஷன் வேணும் டேரெக்டாக சைட்டுக்கு போய்ட்டோம். சைட்டில் போய் பார்த்தது இன்டோர் ஃபுல் பிளாக் ஆகிட்டு இருக்குது. கஸ்டமர் வந்து ஏசியும் பண்ண ஒன்றா போய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் சர்வீஸும் பண்ணாமல் விட்டுருக்காங்க. சரி நம்ம கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ண சார் வாட்டர் வாஷ் தான் பண்ணணும். சரி கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவுடோர் கேஸ் லாக் பண்ணிவிட்டு இன்டோர் ஃப்ளாரில் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டாக பிரிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. காயில் ஃபுல்லாக டஸ்ட்டு தான். பேக் காயெல்லாம் ஃபுல் பிளாக் ஆகிட்டு இருந்தது. சின்ன பொண்ணு எல்லாம் பாட்டாக பிடிச்சி நம்ம வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேஸு ப்ளோயர் எல்லாமே வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு கையோட அவுட்டோரையும் வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரீஅசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே ரீஅசெம்பிள் பண்ணிவிட்டு இன்டோர் லாக் பண்ணிட்டோம். இன்டோர் லாக் பண்ணிவிட்டு 2 பக்கம் லீக்கேஜ் பார்த்தோம். ஃப்ளாரெலாம் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. கையோட ஒயிட் சிமெண்ட்டை போட்டுட்டோம். ஒயிட் சிமெண்ட்டை போட்டு ஒயிட் ரோல் சுற்றிட்டோம். ஏன்னா ஸ்லீவெலாம் பிஞ்சுனா ஒயிட் ரோல் போட்டு சுற்றிட்டு ஏசி ஆன் பண்ணோம். ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணோம். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் மட்டும் சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இது போல் சர்வீஸ் வேணால் கீழே நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.